வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் கை தாங்க பார்க்க போகிறோம். இது கை வந்து பஃப் கை. ரொம்ப ஈஸியாக நம்ம பார்டர் வச்சு தைக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட பின்கழுத்து டிசைன் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா வந்து ப்ளவுஸ் டிசைனே போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா அதை பார்த்துக்குங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் இருக்க பார்டர் வந்து கட் பண்ணி தான் இதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்க அளவு அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்ல. கலர் ரொம்ப அழகு கலருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது. தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ கையோட உயரம் நான் 6 இன்ச் வைக்கிறேன். 6.5 இன்ச் வச்சுக்கிறேங்க கையோட உயரம். பஃப் கை இது. சைடு வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். கீழேருந்து நம்ம வளைவாக கொண்டு வந்துக்கலாம். இது நான் கொஞ்சம் அடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பஃப் கைன்றதுனால நிறைய வேணும் ஃப்ளிட்ஸு. அதுக்காக கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கையை வந்து தனியாக எடுத்துக்கலாம். மேலே நல்லா கொஞ்சம் தூக்கியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தனியாக உங்களுக்கு பஃப் வந்து நல்லா தூக்கி நிற்கும். இந்த மாதிரி நல்லா தூக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்டர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிடலாம். நான் அந்த எட்ஜிலே தையல் போடுறேன். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எதுலேருந்து பஃப் வேணுன்றதை அடையாளப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச்சு அடையாளப்படுத்தி நான் அதிலேருந்து பஃப் வைக்கிறேன். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இது ரொம்பவும் நிறைய கிடையாது. ஓரளவுக்கு அதிகம், ரொம்பவும் அதிகம் இல்லாமல் ரொம்பவும் கம்மி இல்லாமல் நார்மலாக தான் நான் வைக்கிறேன். சென்டர்லேருந்து இந்த பக்கமும் ரொம்ப கரெக்டாக ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம வச்சிட்டோம். இப்போ பார்டர் எடுத்துக்கலாம். இப்போ அடியில் கொடுத்து நம்ம மேலே திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. தையல் மேலேயே போட்டு வந்தாச்சு. ஒரே அளவாக போடுங்க. இப்போ நான் பட்டையாகவே மேலே வரைக்கும் தூக்கி தைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தையல்லேருந்து தைச்சா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஒரு டிசைனாக இந்த பார்டர் நல்லா பட்டையாக தெரியணுன்றதுக்காக பார்டர் அப்படியே நான் தூக்கி வைக்கிறேன். அந்த எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். அதாவது நம்ம தையல் போட்டதுலேருந்து நம்ம எட்ஜிலேருந்தே நம்ம தூக்கி விட்டுருக்கேன். நான் மேலே பார்டரோடு இருக்கிற அகலம் அப்படியே நான் வைக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா இந்த பார்டரை மட்டும் நம்ம தையல் போட்டது வரைக்கும் 2ஆக மடித்து அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலம் வரும். அப்படியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்துலேயே அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வச்ச மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு தைக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கீழே லைனுக்கு நான் அந்த சாரியில் ப்ளூ கலர் பைப்பிங் ப்ளூ கலர் இருக்குது. அந்த கலருக்கு பைப்பிங் சில்க் காட்டன்ல கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக நம்ம இந்த ப்ளூ கொடுத்துருக்கோம். அதனால் கைக்கு பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கீழே கைக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். உருட்டி தைச்சிடலாம். நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க.
இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உருட்டி தைச்சாலாம் அந்த பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது. இப்போ முடிச்சு வச்சு பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து மேலேயும் நான் கரெக்டான அளவு எடுத்து பஃப் வச்சுட்டேன். செமையாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே அளவுகளோட நீங்களும் வைங்க. பாருங்கள், அந்த சென்டர் அடையாளப்படுத்தி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சைடாக போயிட்டாலும் நல்லா இருக்காது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.